எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ இதை போட்டு தாளித்ததும் அதில் 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு இடிகல்லில் போட்டு தட்டி அதையும் சேர்த்துக்கணும். அதோட கருவேப்பிலை, 3-4 பச்சை மிளகாய். ஏன்னா காரத்துக்கு இதில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அதனால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அது வதங்கிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கணும். தேங்காய், சோம்பு, பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி அதை நம்ம குருமாவில் சேர்த்துக்கணும். நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கசகசாலாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.